ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 எடுத்துக்காட்டு 8.16 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் அட்டவணையில் ஒரு பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் உயரம் மற்றும் எடைகளின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி ஆகிய மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உயரம் அதனுடைய சராசரி, எடை அதனுடைய சராசரி, விளக்க வர்க்க சராசரி அதாவது சிக்மா ஸ்கொயர்டு கொடுத்திருக்காங்க. இவற்றில் எது அதிக நிலைப்புத்தன்மை உடையது? அப்ப மாறுபாட்டுக்கெழு ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சு ஆகும். ஓகே, அப்ப மாறுபாட்டுக்கெழு குமுலேட்டிவ் வேரியன்ஸ் V1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது எதுக்கு? அப்ப இதை சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100%. இதை சிக்மா 1ன்னு வச்சுக்கிறேன், இதை x1 பார்னு வைக்கிறேன். ஏன்? இந்த உயரத்துக்கானதை முதல்ல கண்டுபிடிப்போம். உயரத்துக்கான மாறுபாட்டுக்கெழு முதல்ல கண்டுபிடிப்போம். ஓகே, அடுத்தது அதுக்கப்புறம் எடைக்கான மாறுபாட்டுக்கெழு தனியா கண்டுபிடிப்போம். அதை CV2ன்னு எடுத்து செய்வோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எது குறையான மாறுபாட்டுக்கெழுவா இருக்கோ அதுதான் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. அப்பமா இப்ப சிக்மா 1 ஸ்கொயர்டு விளக்க வர்க்க சராசரி உயரத்துக்கானது 72.25. இதுல இருந்து சிக்மா 1 கண்டுபிடிக்கும். ஓகே, அடுத்து அதற்கான சராசரி x1 பார் 155. ஓகே, உயரத்துக்கான சராசரி, உயரத்துக்கான விளக்க வர்க்க சராசரி எடுத்திருக்கேன். திட்ட விளக்கம் கண்டுபிடிப்போம். 72.25க்கு திட்ட விளக்கம் 8 64. .5 வரும். சிக்மா 1 = எவ்வளவு வருது? 8.5. உயரத்திற்கான மாறுபாட்டுக்கெழு CV1 சிக்மா 1 பை x1 பார் 8.5 பை 155 இன்ட்டு 100%. இதை 100ஆல பெருக்கிட்டு 185ஆல வகுத்து போட்டு 2 சைவர் சேர்த்துட்டு ஒரு சாரம் தள்ளி புள்ளி வச்சா போயிடும். முப்பத்தி 1ஆல வகுப்போம். அப்ராக்சிமேட்டா 5.48. ஓகே, அடுத்து ரெண்டாவது எடைக்கானது. எடைக்கான மாறுபாட்டுக்கெழு சிக்மா 2 பை x2 பார் இன்ட்டு 100. இப்போ நமக்கு வேரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, விளக்க வர்க்க சராசரி தான் கொடுத்துருக்காங்க. இது கீழே இருக்கிறது சிக்மா 2 ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. x2 பார் வந்து 46.50. ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். கிளீன் ஆகுது. ஸோ சிக்மா 2 = 5.3. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேரியன்ஸ் ரெண்டாவது.
கீழே இருக்க 2 டிஜிட் எடுக்க, இன்னும் மேலே 2 ஜீரோ சேர்த்துருவோம். மேலேங்களையும் 100ஆல் பெருக்கி இப்படி போட்டுறேன். ஈஸியாக அடிக்க தோதா இருக்கும். ஓகே, இப்போ 5ஆல் அடிப்போம். 55 45, மிச்சம் 1, 3 5 15, 93ஆல் கிட்டத்தட்ட 4 தடவை போட்டோம்னா 372 வருது. ஸோ 3 டைம்ஸ் போடுறேன். 91 வருது. இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கிறோம். 9 டைம்ஸ் போடுறேன். $11.39. இது CV2. இது எடைக்கானது, இது உயரத்துக்கானது. எதுக்கு குறையா இருக்கு? உயரத்துக்கானது தான் குறையா இருக்கு. எது குறையா இருக்கோ அதுதான் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. எனவே உயரத்திற்கான தரவு அதிக நிலைப்புத்தன்மை உடையது அல்லது சீர்மை உடையது அப்படின்னு. எது குறையா இருக்கோ அதுதான் அதிக நிலைப்புத்தன்மை.